பத்மநாபபுரம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிட்ட அருமை தோழர் செல்லசுவாமி அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடித்தந்த பத்மநாபபுரம் தொகுதி மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவருடைய வெற்றிக்காக பாடுபட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் உட்பட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்களுக்கும் ஆதரவளித்த நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே கட்சியுடைய மாநில குழு கூட்டம் நாளையும் நாளை மறுநாளும் கன்னியாகுமரியிலே நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் கட்சியுடைய மாநில செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இதை ஒட்டித்தான் இந்த பொதுக்கூட்டத்திற்கான மிகச் சிறப்பான ஏற்பாடுகள் இங்கே தோழர்கள் செய்திருக்கிறார்கள். மாநில குழு கூட்டத்திற்கும் வெகு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிற மாவட்ட குழுவுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாநில குழு கூட்டம், கட்சியுடைய மாநில குழு கூட்டம் என்பது கன்னியாகுமரியிலே நடைபெறுகிறது. மிகுந்த உற்சாகத்தோடும் அதை வெகு சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஆழ்ந்த அக்கறையோடும் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள தலைவர்கள், தோழர்கள் அத்துணை பேரும் தங்களை முழுமையாக அதில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முறையில் அதற்காகவும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே தோழர் செல்லசுவாமி அவர்கள் இந்த அரசு பதவியேற்று 80 நாட்கள் ஆகிறது. இந்த 80 நாட்களுக்குள் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் என்னென்ன முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை எல்லாம் அவர் பட்டியலிட்டு இங்கே வாசித்தார். ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகச்சிறப்பான முறையிலே பணியாற்றி இருக்கிறார்கள். அருமை தோழர் GS மணி, தோழர் D மணி, தோழர் J ஹேமச்சந்திரன், தோழர் நூர் முகமது, தோழர் லீமா ரோஸ், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் பெல்லார்மின், இப்படி அனைவருமே இந்த மாவட்ட மக்களுடைய பேராதரவை பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். மிக நேர்மையான, அப்பழுக்கற்ற, மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிற ஒரு மிகச்சிறந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற பெயரை ஏற்கனவே இருந்த எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த வழியில் ஆர் செல்லசுவாமி அவர்களும் மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பெருமையை பெற்றுத் தரக்கூடிய வகையில் இங்கே செயல்படுவார் என்கிற உறுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நான் உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். மக்களுடைய பிரச்சனைகளில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் உறுதியான ஒரு போராளியாக, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர் தன்னுடைய போராட்டத்தை, வீரியமிக்க போராட்டத்தை சமரசமில்லாமல் நடத்துவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முடிவை மாநில குழு மேற்கொண்டு அந்த ஆதரவை நாம் அளித்திருக்கிறோம். தமிழகத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அணிவு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும் என்று சொன்னால் இடதுசாரிகள் ஏதாவது ஒரு அணியை ஆதரித்துத்தான் தீர வேண்டும். இடதுசாரிகள் ஆதரவு இல்லாமல் வேறு யாருமே ஆட்சி அமைக்க முடியாது என்பதுதான் அப்போது இருந்த நிலைமை. மே மாதம் 8ஆம் தேதி இருந்த நிலைமை அல்லது 9ஆம் தேதி இருந்த நிலைமை என்பது இடதுசாரிகள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் என்பதுதான் அன்றைக்கு இருந்த நிலைமை. அத்தகைய சூழ்நிலையில் தமிழகத்தில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருந்தது. சட்டப்படியாகவும் அதைத்தான் முதலில் அழைக்க வேண்டும் என்கிற வாய்ப்பும் இருந்தது. அத்தகைய சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முடிவை நாம் மேற்கொண்டோம். அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவை தெரிவித்தார்கள். இந்த ஆதரவை பெற்றுத்தான் மே மாதம் 10ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய ஆட்சியை அமைத்தது. ஆகவே ஆட்சி அமைக்கிற போதே அது ஒரு மதச்சார்பற்ற அரசாக நாங்கள் செயல்படுவோம் என்கிற உறுதியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எங்களிடத்தில் அளித்திருக்கிறார். எழுத்துப்பூர்வமாக அளித்த கடிதத்திலும் சரி, அல்லது சட்டமன்றத்திலே நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு அவர் நிறைவாக ஆற்றிய உரையிலேயும் சரி, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பது மதச்சார்பற்ற அரசாக
செயல்படும் என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் உறுதியளித்திருக்கிறார். இடதுசாரி கட்சிகளிடத்திலே கொடுத்த கடிதத்திலும் அப்படித்தான் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அந்த கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருந்து செயல்பட வேண்டும். அதிலே ஏனென்றால் ஒன்றியத்திலே பிஜேபி ஆட்சியில் தொடரக்கூடிய நிலையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வகுப்புவாத நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மதச்சார்பின்மைக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் என்பதுதான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் இந்த கொள்கையில் உறுதியான நிலைப்பாட்டில் செயல்பாட்டிலும் நிலைப்பாட்டிலும் அது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போது 2-3 முக்கியமான பிரச்சனைகள் என்பது வந்திருக்கிறது. ஒன்று, இன்றைய தினம் திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு என்பதற்கு எதிராகவும் ஒரு பிரச்சார பயணத்தை அவர்கள் மேற்கொள்வதாக தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்வதாக ஏற்கனவே அறிவித்து முறையாக காவல்துறைக்கும் அனுமதி கேட்டு கடிதங்கள் எல்லாம் கொடுத்ததற்கு பிறகு நேற்றைய தினம் நள்ளிரவில் தமிழ்நாடு முழுவதும் அனுமதி மறுக்கப்பட்டு இன்றைக்கு காலையில் துவங்கியிருந்த இடத்திலெல்லாம் காவல்துறையை குறித்து அந்த பரப்புரை பயணத்திற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக மிக வன்மையான கண்டனத்துக்குரியது. கருத்துரிமை பேச்சுரிமை என்பது இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை. இந்த அடிப்படையான உரிமையை மறுப்பதற்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எவருக்கும் உரிமை கிடையாது. அவர்கள் பேசுகிற கருத்தில் ஏதாவது மக்களுடைய ஒற்றுமைக்கு குத்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலேயோ அல்லது அரசியல் சாசனத்துக்கு விரோதமாகவோ இருந்தால் நீங்கள் அதன் மீது சட்டப்படியான நடவடிக்கை என்பது வேறு. ஆனால் பிரச்சார பயணமே செல்லக்கூடாது, மீறி பிரச்சார பயணம் செய்வதற்கு நாங்கள் தடை விதிப்போம் என்று தடையை விதிப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது, உடனடியாக திராவிடர் கழகத்துடைய அந்த பரப்புரை பயணத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்பட்ட தவறை சரி செய்து கொள்வதற்கும் ஜனநாயக உரிமைகளை மறுக்க மாட்டோம், ஜனநாயக உரிமைகளை மதித்து நடந்து கொள்வோம் என்பதற்கான நல்ல அணுகுமுறையாக இருக்கும். ஆகவே இந்த பரப்புரை திராவிடர் கழகத்தின் சார்பில் நடைபெற இருந்த பரப்புரை பயணத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை உடனடியாக ரத்து செய்யவும் அனுமதி வழங்கவும் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது முக்கியமான பிரச்சனை காவிரி சம்பந்தமான பிரச்சனையில் 2 நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய நீர்வளத்துறையுடைய இணையமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கிற போது கீழ்ப்பகுதி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா உள்ளிட்ட கீழ்ப்பகுதி பாசனம் பெறக்கூடிய மாநிலங்களுடைய ஒப்புதலை பெற வேண்டியதில்லை, ஒப்புதலை பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பிலே எங்கேயும் குறிப்பிடவில்லை என்ற ஒரு பதிலை குறிப்பிட்டு அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயோ நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயோ கர்நாடக மாநில அரசாங்கம் தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை வழங்குவதில்லை, எப்போதும் வழங்கியதே இல்லை. அங்கே அபரிமிதமாக மழை பெய்து அணைகளிலே நிரப்ப முடியவில்லை என்கிற நிலைமை வரும்போதுதான் அவர்கள் தண்ணீரை மொத்தத்தையும் தமிழ்நாட்டை நோக்கி திறந்து விடுவது, தமிழ்நாடு வெள்ளக்காடாகுவது என்கிற நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர மாதந்தோறும் இத்தனை டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் என்கிற உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் மாதவாரியாக அவர்கள் தண்ணீரை தருவதில்லை. ஏற்கனவே காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை புதுசாக கட்டுவது என்று அவர்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடுவர் மன்ற தீர்ப்பை அல்லது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமல்படுத்தாத அந்த மாநில அரசாங்கம் காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் புதிதாக அணையை கட்டி வரக்கூடிய நீரை எல்லாம் தேக்கிக் கொண்டால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அது ஏதோ காவிரி டெல்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. சோழநாடு சூழ்நிலைத்து என்று சொல்வார்கள். அத்தகைய அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய நெல், அது ஏதோ அங்கு உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த நிலையும் டெல்டா மக்களாக சாப்பிடுகிறார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் செல்கிறது. அத்தகைய ஒரு தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிற அந்த மாவட்டங்கள் இப்போது இந்த ஆண்டு முழுக்க விவசாயமே இல்லை,
குறுவை சாகுபடியே இல்லை என்று ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த ஆண்டு தண்ணீர் இதுவரை திறக்கப்படவில்லை, மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. ஏனென்றால் அங்கே பாசனத்துக்கு திறப்பதற்கான போதுமான தண்ணீர் இல்லை. கர்நாடக மாநில அரசாங்கமும் இன்றைய தேதி வரை அவர்கள் அணையில் தண்ணீரை தந்துவிடவில்லை. இன்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற்று 3500 கியூசெக்ஸ் தண்ணீரை அடுத்த 15 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்கிற உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் கர்நாடகத்தின் சார்பில் கலந்து கொண்ட அதிகாரிகள் அப்படி எங்களால் தண்ணீர் திறக்க முடியாது என்று அங்கேயே மறுத்திருக்கிறார்கள். காவிரி அவர்களுடைய கருத்து என்னவென்றால், காவிரி என்பது கர்நாடகத்துக்கு சொந்தமானது என்கிற கருத்து தளத்திலேயே இவர்கள் பிரச்சனையை அணுகிறார்கள். காவிரி என்பது கர்நாடகத்துக்கு சொந்தமானது கிடையாது, அது பன்மாநில நதி. அவர்களுக்கு தாமிரபரணி இருக்கு, தாமிரபரணி நம்ம மாநிலத்துக்கு சொந்தமான நதி, இங்கேயே உருவாகிறது, இங்கேயே கடலில் கலக்கிறது. அதுல வேற மாநிலங்கள் எதுவும் உரிமை கொண்டாடுகிற பிரச்சனை இல்லை. ஆனால் காவிரி என்பது அப்படிப்பட்டதல்ல. காவிரியிலே உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் என்பது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இத்தனை மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பன்மாநில உரிமைகள் படைத்த நதி அது. ஆகவே எல்லா 4 மாநிலங்களுக்கும் உரிமை படைத்த ஒரு நதியில் வரக்கூடிய தண்ணீரை நாங்கள் விரும்பினால் திறப்போம், இல்லை என்றால் இல்லை, நாங்கள் திறக்க மாட்டோம் என்ற ஒரு அணுகுமுறையை கர்நாடக மாநில அரசாங்கம் கடைபிடிப்பது என்பது கண்டனத்துக்குரியது. காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நாங்கள் விரும்பினால்தான் திறப்போம் என்கிற ஒரு அணுகுமுறையை கர்நாடக மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும், இப்போது காங்கிரஸ் இருக்கிறது, ஏற்கனவே பிஜேபி ஆட்சி பொறுப்பை இருந்த காலத்திலும் இப்படித்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இத்தகைய சூழ்நிலையில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டிலே புதிதாக அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய அனுமதியை பெற வேண்டியதில்லை என்று பாராளுமன்றத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் இணையமைச்சர் தெரிவிக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் என்ன? ஆகவே வரக்கூடிய கொஞ்ச தண்ணீரை இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வராது என்று அர்த்தம். இதனுடைய விளைவுகளை பற்றி அவர் கலைப்பட வேண்டுமா வேண்டாமா? தீர்ப்பிலே என்ன சொல்லியிருக்கிறார் இல்லைன்றது வேற விஷயம். நல்ல வேளை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கிற போது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவில்லாமல் மேகதாட்டிலே புதிதாக அணையை கர்நாடக மாநில அரசாங்கம் கட்ட முடியாது என்கிற ஒரு தெளிவான பதிலை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அன்று இன்றைக்கு இத்தகைய பதிலை தெரிவித்தது கூட தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறது. எப்போதுமே சர்வதேச அளவில் கூட மேல் பகுதி பாசனம் பெறக்கூடிய மாநிலங்கள் கீழ்ப்பகுதி பாசனம் பெறக்கூடிய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தான் அவர்கள் நீரை பயன்படுத்த முடியுமே தவிர, அதுதான் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற விதி. இதையெல்லாம் தெரியாதவர் எப்படி மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமை போய்கொண்டிருக்கிற போது இப்போது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக இன்றைக்கு உறுதியான தகவல்கள் என்பது வெளிவந்திருக்கிறது. இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப அங்க போய் என்ன செய்ய போறீங்க? தண்ணியை திரும்பி வர போறீங்களா? அவர் தண்ணி 3500 கியூசெக்ஸ் கூட தர முடியாது என்று இன்றைக்கு மேலாண்மை ஆணையத்தில் நேரடியாக தெரிவித்துள்ளார். உங்களால் தண்ணி வாங்கி வர முடியாது, அணை கட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. அதன் மீது அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்று ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை போய் திரும்ப நீங்க போய் அணை கட்ட நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற பிரச்சனை இல்லை, தண்ணியை கேட்டு வர பிரச்சனை இல்லை, அணை கட்டத்துக்கு அனுமதிக்க மாட்டோம் நேரடியா போய் சொல்ற பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் எதற்காக இப்போது கர்நாடகாவுக்கு நம்முடைய முதலமைச்சர் செல்ல வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அந்த பயணத்தை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செல்வதனால் நீங்கள் அங்கே சென்று எதையும் செய்ய முடியாது என்று சொன்னால் அது என்ன மாதிரியான உணர்வுகளை தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யோசிக்க வேண்டும். இது ஒரு தேவையற்ற ஒரு பயணம் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டுடைய அனுமதி கொடுக்கிற பிரச்சனையே இல்லை. அதுல தமிழ்நாடு அனுமதி கொடுத்தா அணையை கட்டினா தண்ணி வராது, டெல்டா மாவட்டம் பாலைவனமாகும். ஏனால் ஏற்கனவே அவர்கள் தண்ணீர் தருவதில்லை.
இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேவையற்ற ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பாக அருகிலே இருக்கக்கூடிய திருநெல்வேலி இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா என்பது நடைபெற்றது. பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. ஆனால் அன்றைய தினம் பல்கலைக்கழகத்துக்கு விடுமுறை. இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? பல்கலைக்கழகத்தில் தான் விழா நடந்தது. மாணவர்களுக்கு பட்டம் அளிக்கக்கூடிய விழா, ஆனா பல்கலைக்கழகத்துக்கு விடுமுறை இருக்கும். ஏன்னா கவர்னர் எடுத்து மாணவர்கள் போராடுவாங்களாம். ஆகவே மாணவர்களிடமிருந்து கவர்னரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் பல்கலைக்கழகத்தில் விடுமுறை விட்டுவிட்டு பட்டம் வாங்கக்கூடிய சில 100 மாணவர்களை மட்டும் வைத்து அந்த விழாவை நடத்துவது என்று அவர்கள் முன்வைக்கிறார். இத்தகைய அவர் நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் என்ன என்பதை அந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் 2 நாட்களுக்கு முன்பாகவே அறிவித்தார். நிகழ்ச்சிக்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே அறிவித்தார். அதிலே அவர் சொன்னது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றாரு துணைவேந்தர். முதல்ல வந்தே மாதரம், இரண்டாவது தேசிய கீதம், மூன்றாவதாகத்தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது. அதன்படிதான் நான் விழாவை நடத்தியாகணும். இந்தபடி நான் நடத்துறேன்னா என் மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க. அதனால நான் வேற வழி இல்லை. ஆகவே நான் இப்படிதான் விழாவை நடத்தணும். அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல கட்சியை சார்ந்தவர்களும் இது சரியில்லை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சி என்கிற முறையில் இரண்டாவது மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் தான் நீராறும் கடலுடுத்த என்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவரே அவர்தான். அவருடைய பெயரால் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே அந்த பாடலுக்கு முதலிடம் இல்லை என்பது எவ்வளவு அவமானகரமான ஒரு விஷயம். ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த விழாவை தமிழ்நாடு அரசாங்கம் புறக்கணிக்க வேண்டும். முடிந்தால் விழாவையே தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோரிக்கையை எழுப்பினோம். ஆனால் விழா நடந்துவிட்டது. தமிழ்நாடு அரசின் சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை. நல்ல விஷயம். உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்கவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், எம்பி, எம்எல்ஏக்கள் யாரும் பங்கேற்கவில்லை. அது நல்ல விஷயம். ஆனால் மூன்றாவது இடத்திலே தான் தமிழ்தாய் வாழ்த்து என்பது பாடப்பட்டது. இது போன்ற பிரச்சனைகளில் கூட தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படையாக இன்றைய தேதி வரை சொல்லவில்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் அதில் கலந்து கொள்ளாத காரணத்தினால் தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து தெரிவிக்கிறது என்கிற முறையில் நாம் புரிந்து கொள்வதுமே தவிர தமிழ்நாடு முதலமைச்சரோ தமிழ்நாடு அரசின் சார்பிலேயோ வெளிப்படையாக இதை நாங்கள் ஏற்கவில்லை. சில அமைச்சர்கள் அங்க போகும்போது சில பேட்டிகள் சொல்லியிருக்காங்க. பட் இது போன்ற பிரச்சனைகளில் வாயை திறந்து பேச வேண்டியவர் அல்லது அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்த வேண்டியவர் முதலமைச்சருடைய அலுவலகம் அல்லது செய்தித்துறை, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய செய்தித்துறை வாரியாக அறிக்கை என்பது வெளியிட வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் இது சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்கவில்லை. இந்த பிரச்சனை என்பது இந்த ஆட்சி முதலில் அவர்கள் மே மாதம் 10ஆம் தேதி பதவியேற்ற போது இதேதான் நடந்தது. முதலில் வந்தே மாதரம், அதற்கு பிறகு தேசிய கீதம், அதுக்கு அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து என்பது, அதற்கு பிறகு இரண்டாவது அமைச்சரவை விரிவாக்கம் என்பது நடைபெற்றது. அப்போதும் இதேதான் நடந்தது. எங்களை போன்றவர்கள் கேட்டபோது என்ன விளக்கம் சொன்னார்கள் என்று சொன்னால், ஆளுநர், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் தன்னுடைய சுற்றறிக்கையை தெரிவித்திருக்கிறது. அதனால் வேறு வழி இல்லை, அவர்தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும், ஆகவே வேறு வழி இல்லை என்ற முறையில் சொன்னார். இதற்கு பிறகாவது நீங்கள் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில், அதற்கு அடுத்து தேசிய கீதம், அதற்கடுத்து வந்தே மாதரம் பாடப்படுவதை நாம் ஏற்கவில்லை. ஏனென்று சொன்னால் அதில் முழு பாடலையும் பாட வேண்டும் என்று இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டார்கள். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக, அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது, இந்திய நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமான பல பொருள்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடிய பல பாராக்கள் என்பது அந்த வந்தே மாதரம் பாடலே இருக்கிறது. ஆகவே அந்த பாடல் முழுமையாக பாடப்படுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றிவிட்டார்கள்.
நாடு முழுவதும் இனிமேல் அரசு நிகழ்ச்சிகள் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பாராளுமன்றத்தில் தங்களுக்கு இருக்கிற மிருகபல மெஜாரிட்டியை பயன்படுத்தி இது போன்ற பலவிதமான சட்டங்களை இயற்றுவதை என்பதை ஒரு ஜனநாயக விரோதமான அணுகுமுறையை கடைபிடிப்பது என்பதை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வாடிக்கையாக வைத்திருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதிதான் இன்றைய தினம் வந்தே மாதரம் பாடல் கட்டாயம் பாடப்பட வேண்டும், கட்டாயம் என்பதற்கான ஒரு சட்டம் என்பது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற பிரச்சனைகளில் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியாக தமிழ்நாட்டுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில், மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில், மதச்சார்பின்மை கொள்கையில் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். என்ன தமிழ்நாடு அரசாங்கம் நினைக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கே பல வாரங்கள் பல மாதங்கள் மக்கள் காத்திருக்க வேண்டும் என்கிற அவல நிலைக்கு உள்ளாகி இருப்பது என்பது எந்த விதத்திலும் பொருத்தமானதல்ல. ஆகவே இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விஷயத்தில் நடந்ததை போல் இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்தே மாதரம் பாடப்படவே இல்லை. ஆளுநருடைய உரை இந்த ஆண்டு துவங்கிய போது முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, அடுத்து தேசிய கீதம் என்கிற முறையில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனால ஏதாவது பிரச்சனை ஆச்சா? அதனால மத்திய அரசாங்கம் கவுந்து போச்சா? ஆளுநர் பதவி யாராவது பறிச்சுட்டாங்களா? ஒன்றும் இல்ல, நல்லா தானே போயிட்டு இருந்து அதே கடைபிடிக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு ஏற்பாட்டை நீங்கள் செய்கிறீர்கள்? ஆகவே இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே ஒரு புதிதாக அரசு அமைந்திருக்கிறது என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். என்ன எதிர்பார்ப்பு? வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு முதல் நிதிநிலை அறிக்கை என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி என்பது சமர்ப்பிக்க இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஏனென்றால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்திருக்கிற ஏராளமான மக்களுக்கு கொடுத்திருக்கிற ஏராளமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருக்கிறார்கள். அனைத்து வாக்குறுதிகளையும் இந்த பட்ஜெட்டிலே நிறைவேற்றிவிட முடியாது என்பது வேறு. ஆனால் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது என்ன? பெண்களுக்கு வழங்கக்கூடிய, குடும்ப தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தலைவிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த தொகை 1000 2500 ஆக்குவோம் என்கிற வாக்குறுதி தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் பெரிய அளவு போய் உங்களுக்கு எல்லோரும் நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய முதல் பட்ஜெட்டிலேயே அந்த அறிவிப்பு வருவது என்பதுதான் தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். அதை போலவே இன்றைக்கு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி என்பது செய்யப்பட்டதில் பலவிதமான விவசாயிகள்கிட்ட ஒரு அதிருப்தி என்பது நிலவுகிறது. ஏனென்றால் அரசாங்கத்துடைய அறிவிப்பு என்பது 75,000 வரைக்கும் கடன் வாங்கி இருக்கிற விவசாயிகளுக்கு 75,000 தள்ளுபடி, அதுக்கு மேல கடன் வாங்கி இருக்கிற விவசாயிகளுக்கு கூட வெறும் 35,000 தான் தள்ளுபடி. விஜய் அவர்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்? சிறு குறு விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மற்ற விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்பதுதான் அவர் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி. உடனடியாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய முறையில் சில நடவடிக்கை எடுத்ததை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பெரும்பகுதியான விவசாயிகள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு பகுதி விவசாயிகளுக்கு 75,000, இன்னொரு பகுதி விவசாயிகளுக்கு வெறும் 35,000 என்பது அது விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தத்தானே செய்யும். எல்லாருக்கும் சமமானா கூட சரி, எல்லாத்துக்கும் அவருக்கு வந்ததுதான் நமக்கும் அப்படின்னு சொல்லி கூட போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 75, இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 35 எப்படி வயிறு எதுவுமே எரியாதா? கோபம் வருமா வராதா? ஆகவே இப்படி சில அறிவிப்புகளை வெளியிடுகிற போது இந்த அறிவிப்பினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் யோசிக்க வேண்டும். தான் எடுத்த முன்பாக எதையாவது ஒரு அறிவிப்பு வெளியிடுகிற முறையிலெல்லாம் நீங்கள் வெளியிடுவது என்பது நீங்களே அதிருப்தியை சம்பாதித்துக் கொள்வதற்கு தான் பயன்படும். ஆகவே அது உட்பட விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி உட்பட தமிழ்நாடு அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து 5ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கிற நிதிநிலை அறிக்கையில் இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பில் ஒரு மாறுதலை செய்ய முன்வர வேண்டும் என்றும், அதே போல கொடுத்திருக்கிற பல்வேறு தரப்பினருக்கும் ஏராளமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் என்னன்னா புத்தகமா அடிச்சு உள்ள நினைக்கிறேன் இல்ல, அவங்க புத்தகமா அடிச்சு உள்ள திமுக புத்தகமா அடிச்சு கொடுத்து மாட்டிடுச்சு.
போன முறை திமுக புத்தகத்தை மல்டி கலர்ல அடிச்சு கொடுத்து நீங்க எல்லா வீட்டுடைய இறவனத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க. அதனால அவங்க வந்து மாட்டிட்டாங்க. இவங்க அச்சடிச்சு கொடுக்கல, எல்லாம் டிஜிட்டல் மயம். அதனால டிஜிட்டல்ல தான் இருக்கு. நீங்க டிஜிட்டல்ல போய் தான் அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். இப்ப எல்லாம் பசங்க எல்லாருமே கையில டிஜிட்டல் கூட தான் தெரியுறாங்க. அதனால அது ஒன்றும் கண்டுபிடிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் பெரிய விஷயம் அல்ல. ஆகவே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் வற்புறுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.